அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு தொடர்பான விசாரணையில் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வருகிறது. அந்த வகையில் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தவிர இடைத்தரகர்கள் யார் என்ற கேள்வியை முன்னெழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். இந்த வழக்கு தொடர்பான பின்னணி, தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கின் விசாரணை தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை தவிர தரகர்கள் யார் யார், பணம் பெற்றுக்கொண்டு நியமன ஆணையை வழங்கிய அதிகாரிகள் யார் என உச்சநீதிமன்றம் தரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞருடைய அந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை கேட்டறிந்த நீதிபதிகள் அதற்கு பிறகாக சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அமைச்சரை தவிர கூறப்படும் தரகர்கள் யார் யார், அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் செயல்பட்டதாக கூறப்படக்கூடிய அதிகாரிகள் யார், வேலைக்கு எடுக்கும் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் யார், அதே போல பணம் பெற்றுக்கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமனம் வழங்கிய அதிகாரிகள் யார் யார் என்ற விவரத்தை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி மற்றும் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமிதா ஆனந்த் திவாரி ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகி வாதிட்டனர். ஒட்டுமொத்தமாக வழக்கு தொடர்பாகவும் இணைக்கப்பட்டு வழக்கு தொடர்பாக அதே போல இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்ற மொத்த விவரம் அடங்கிய ஒரு சிறு குறிப்பை தாக்கல் செய்ய உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து இந்த வழக்கு நாளைய தினம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.